வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக சிபி ராதாகிருஷ்ணன் பதவியேற்றார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழக அரசியலேயே எந்த அரசியல் தலைவரும் செய்யாத வகையில் மக்கள் சந்திப்பு சார்ந்த பாதுகாப்பு நிபந்தனைகளை தாவேகா மீது மட்டும் காவல்துறை விதித்துள்ளது. விஜய் ஆவேசம். நடிகை விஜயலட்சுமியிடம் சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. மின்சார ரயில்களில் எதிர் இருக்கையில் கால் வைத்தால் தண்டனை விதிக்கப்படும், தெற்கு ரயில்வே எச்சரிக்கை. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல், செல்போன் ஜிபிஎஸ் கருவியை பறித்துச் சென்றனர். இசையமைப்பாளர் இளையராஜா கொல்லூர் மூகாம்பி கோயிலுக்கு வைரக்கிரீடம், தங்கவாள் உள்ளிட்ட நகைகளை காணிக்கையாக வழங்கினார். 12 முதல் 16 இருக்கைகள் கொண்ட வேன்கள் மினி பஸ்களாக இயக்கிக் கொள்ளலாம், தமிழக அரசு அனுமதி வழங்கியது. பிரதமர் நரேந்திர மோடியுடன் மொரிஷியஸ் பிரதமர் நவீன் சந்திரராம் கூலம் சந்திப்பு, இரு நாடுகளுக்கிடையே 10 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பு மூலமாக 1 கோடி குடும்பங்கள் இணைப்பு, செப்டம்பர் 15ஆம் தேதி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து உறுதிமொழி ஏற்க உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தகவல். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தமிழக அணியில் திருச்சி வீரர் ஹாம் சுதேசன் இடம் பிடித்தார். நாட்டிலேயே முதல் முறையாக 150 cc ஹைப்பர் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்டர் டிவிஎஸ் நிறுவனம் அறிமுகம். சென்னையிலிருந்து கடத்தப்பட்ட அரசு பேருந்து நெல்லூரில் மீட்பு, வாலிபர் கைது. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.